இல்ல அடுத்து என்ன அப்படிங்கிறது தெரியாமையே தவறான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய மீன ராசினியர்களே, தவறா மட்டும் முடிவு எடுத்துடாதீங்க. வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்து என்னங்கிறது இந்த ஜாதகம் மூலியமா நான் உங்களுக்கு சொல்றேன். பிரச்சனைகள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு சார். ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. இல்லையா? கன்டினியூவா பிரச்சனை. அப்படின்னு மனம் தளராமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய மீன ராசினியர்களே, ஒரு பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வல்லமை மீனராசிக்கு உண்டு. ஆனால் அந்த பிரச்சனை யாரால் உருவாகுது, ஏன் உருவாகுது, நம்ம நேரம் சரியில்லையா, இல்லை ஏழரை சனி நடக்கிறதுனால இப்படி பிரச்சனையா, இல்லை எந்த கிரகத்தினால பிரச்சனை, சுயஜாதகத்தால் பிரச்சனையா, தசாபுத்தியால் பிரச்சனையா அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துக்குள்ள போகாம ஓப்பனாக சொல்கிறேன், அடுத்து மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. அப்புறம் நீங்கள் ஒரு முடிவெடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் தவறான முடிவு எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மனத்துக்கு எண்ணத்துக்கு ஒரு உயிரூட்டம் கொடுத்துடாதீங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் உங்களுடைய கற்பனைகளுக்கு உயிர் கொடுக்காதீங்க. ஏன் இவ்வளோ ஃப்ராங்காக சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கலாம் சார், நீங்கள் சொல்லலாம் நிஜத்தில் வாழ்கிறது நான் தான், பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது நான் தான், ஒவ்வொரு நாளும் தூங்க மனசு இல்லை, மனதில் கவலைகளை வைத்துக்கொண்டு, அழுகையை வைத்துக்கொண்டு, கடன் சுமையை வைத்துக்கொண்டு, பொய்யான கெட்ட பேரை உள்ள வச்சுக்கிட்டு வாழ்க்கையை என்னுடைய குழந்தைகளுக்காக சமுதாயத்துக்காக மட்டும்தான் வாழ்கிறேன்னு தவிர நான் ஆல்ரெடி தவறான முடிவை எடுத்து ரொம்ப நாள் ஆகுது சார். நிறைய பேர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சார், ஒரு தவறு நடக்குது, சரி நம்ம கடவுள் நம்புகிறோம், சரியாகும் நம்புகிறோம், பரிகாரம் செய்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்துல அது மாறிடும், நம்ம மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு திருப்பி அடுத்த நாள் முழிக்கிறோம். அடுத்த நாளே முழிப்போமா அப்படிங்கிற ஒரு யோசனையில நிறைய மீனராசிக்காரங்க இருக்காங்க. அதற்கும் காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய இந்திய சூழ்நிலை. ஒரு பேப்பரை கொடுத்து லிஸ்ட் எழுதி என்னென்ன பிரச்சனைகள்னு எழுதினா மீனராசிக்காரங்களுக்கு அந்த பேப்பரே பத்தாது. சரி, இவ்வளவு பிரச்சனை இருக்காங்க, இவங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்னா அதுதான் அதிசயம். காரணம், திருமணம் அப்படிங்கிற விஷயம் கேலி கூத்தாயிடுது. காதல் அப்படிங்கிற விஷயம் இவர்களுக்கு சலித்து போய் விடுகிறது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சலித்து போய் விடுகிறது. பணம் அப்படிங்கிறது அது ஒரு ஏமாத்து வேலை. ஸோ பணம் அப்படிங்கிறதுக்கு மீனராசிக்காரங்களுக்கு ஈக்குவல்ட்டு என்ன தெரியுமா போட்டுடலாம்? செல்ஃபிஷ்னு போட்டுடலாம். சார், மீனராசிக்காரங்க அவ்வளோ செல்ஃபிஷாக கிடையவே கிடையாது. ஆனால் பணம்ங்கிற ஒற்றை வேர்டை வச்சு மீனராசிக்காரங்களை எல்லாருமே செல்ஃபிஷாக மாற்றிட்டாங்க. இன்னி வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் மீனராசிக்காரங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அவங்க மனசில் ஒரு நிமிஷமானுச்சே நம்ம மாறி இருக்கணும், நம்ம ஏமாந்தபடியாக இருந்தது தான் பிரச்சனை, நம்ம வாழ்க்கையை விட்டது தான் பிரச்சனை, நம்ம தெரிஞ்சு ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டோங்கிறத இப்போ தான் உணர்ந்துருப்பாங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், மீனராசிக்காரனுடைய வாழ்க்கையில் குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், சனீஸ்வர பகவானின் பெயர்ச்சிகளை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லவே போகிறது கிடையாது. நான் சொல்ல போகிற ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் வாழ்க்கை எப்படி மூமெண்ட் ஆக போகுதுங்கிற ரெண்டு பாயிண்ட்டை சொல்ல போகிறேன். இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்துலையும் பொருந்தும். நீங்கள் வேணால் என்னோட சேனலை முழுவதும் பார்த்துட்டு பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணாதீங்க. ஆனால் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னால் கேரண்டி தர முடியும். ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு இதுதான் பிரச்சனை. அந்த முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? தன்னுடைய பர்சனல் லைஃப் வெளியில மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் சொல்லாமல் புழம்பாமல் அதை மனதில் வைத்து கொண்டே, ஏன் தன்னுடைய அழுகையும் சரி, தன்னுடைய எந்த விதமான பிரச்சனை தலைக்கு மேலே கத்தி தொங்குதுனாலும் அதை உள்வாங்கிக்கிட்டு வாழ்வாங்க பாருங்க. யாராலையும் வாழ முடியாது சார். சார், வெளியில் 50,000 ரூபா பணத்தை கொடுத்து அதை கட்ட முடியுமா கட்ட முடியாதா சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாமல் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்கிறவங்க, தன்னை சுற்றியுள்ளவர்கள் தன்னை பற்றி கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக சிரித்து பேசி அவர்களை சமாதானப்படுத்தி தனியாக உட்காந்து அழுவாங்க. காரணம், என்னால் என்னுடைய கஷ்டத்தினால யாரும் வருத்தப்படக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னால் என்னுடைய கஷ்டத்தினால யாரும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க.
இவ்வளவு நல்ல மனம் கொண்டவர்களாக இருந்தாலும் காலம் இவர்களையும் கண்கலங்க வைக்கும். வேற வழி கிடையாது. ஏன்னா காலத்திற்கும் நேரத்திற்கும் உதவி செய்தாலும் சார், அடுத்தவங்க பணம் வாங்கி கொடுத்தாலும் பிரச்சனை, இவங்க பணம் வாங்கினாலும் கட்ட முடியாது. இல்லை பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தரவுகள், இப்போ ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், வீடு வாங்குற விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை. நான் இன்னும் சொல்ல போனால் முதல் பாயிண்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். 2வது பாயிண்ட் ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லலாம், சார் எனக்கு திருமண வாழ்க்கையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் விட்டு கொடுத்து போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு செக்ஷுவல் லைஃப் கூட சந்தோஷமாக இல்லாமல் சரி ரைட் ஓகே நம்மளுக்கு பசங்க இருக்குது, நமக்கு எதிர்பார்த்தது நடக்கலை ரைட், நம்மளுக்கு பசங்க இருக்குது, சமுதாயம் இருக்குது. சார் பணங்காசு நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம சம்பாதிக்கிறோம், இருக்கிறத வச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடுவோம். நம்மள்கிட்ட மனசு விட்டு பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு என்னுடைய வயது 20 முதல் 45 கூட இருக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இந்த 20 முதல் 45 வயசு வரைக்கும் இருக்கும்போது பேசாதவங்க 65 வயசுக்கு மேலே எப்படி உட்காந்து பேசுவாங்க? இப்பயே அந்த காதல் அன்புங்கிறது விஷயம் இல்லைன்னா அந்த 65 வயதில் அவங்களுக்கு என்ன இருக்க போகுது? எப்படி பேசுவாங்க? எப்போ நம்ம மனசை புரிச்சுப்பாங்க? எந்த நேரத்தில் நம்ம கூட வாழ்வாங்க? ஒரு ட்ராக் பிரச்சனைனாலும் சரி, 2 ட்ராக்கும் பிரச்சனை. அதாவது திருமண வாழ்க்கையை தாண்டி காதல்னு ஒன்று இருக்கு. சரி லவ் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சிக்கல் தான். உண்மையாக அர்ப்பணிப்பாக ரொம்ப நம்பிக்கையாக நம்ம லவ் பண்ணுவோம். அந்த லவ்வை கொச்சைப்படுத்தி அந்த லவ் மேலே நிறைய பழிகளை சுமத்தி நம்ம வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தையும் வலி வேதனையும் சம்பாதிக்க கூடாது என்பதை உணரக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். நம்ம துரோகம் பண்ணதில்லை, ஏமாத்தினதில்லை, ஏன் யாரையுமே காயப்படுத்தினதில்லை. இருந்தாலும் நம்மளுக்கு துரோகம் பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க, காயப்படுத்துவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கிற ஒரு உறவு, நம்மை சுற்றி உள்ள ஒரு உறவு தான். சார் நீங்கள் ஏன் சார் அந்த உறவு தேடி போகிறீங்க, நீங்கள் ஏன் மேடம் அந்த உறவு தேடி போகிறீங்கன்னு நம்ம சொன்னோன்னு வச்சுங்களேன், எனக்கு யார் சார் இருக்கா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எதிர்பார்க்குறது நகையோ காசோ பணமோ கிடையாது, ஒரு அன்புங்க. அந்த அன்பு சின்ன 2 நிமிஷம் சாப்பிட்டியான்னு ஒரு மெசேஜில் கேட்டால் கூட மீன ராசிக்காரங்க சந்தோஷப்பட்டுருவாங்க. தன்னை சுற்றி உள்ளவர்கள் தன்னை பார்க்கணும், மதிக்கணும், கொண்டாடணும், போற்றணும் என்பதெல்லாம் அவங்களோட கொஸ்டின் கிடையாது. அவங்களோட ஒரே ஆசை என்ன தெரியுமா? நான் இருக்கேங்கிறத நீ ரெப்ரசன்ட் பண்ணு, எனக்காக நீ இருக்கேங்கிறது புரிய வை, போதும். அதுவே நடக்காது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எனக்குன்னு வாழ்க்கை இல்லை, எனக்குன்னு கடன் இருக்குது, நான் எதுக்கு சார் வாழணும்? நம்பி வந்தவங்களும் ஏமாத்துறாங்க, நம்பிக்கை வச்சவங்களும் ஏமாத்துறாங்க. நான் யாருன்னு கேட்கறதுக்கும் நாதி இல்லை, நான் யார்கிட்ட பேசுறதுக்கும் நாதி இல்லை, நான் என்ன பர்பஸில் வாழணும்னு கேட்குறாங்க மீனராசிக்காரங்க. அவருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நயவஞ்சகம் பண்ணக்கூடிய நிறையா பேர் சுற்றுறாங்களே தவிர அவர்கள் நிலைப்பதில்லை. இப்பேற்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எந்த பெயர்ச்சிகளானாலும் சரி, ஒன்று கடன் அடையுமா, இல்லை நம்மளுக்கு பிடிச்ச உறவு வருமா, இல்லை இருக்கின்ற உறவு நிலைக்குமா அப்படிங்கிற அந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் தானே முக்கியம். பெயர்ச்சிகள் முக்கியம் கிடையாது. பெயர்ச்சிகள் மாதிரினா கடன் அடையுமா, பெயர்ச்சிகள் மாதிரினா கல்யாணம் நடக்குமா, பெயர்ச்சிகள் மாதிரினா விட்டு போன உறவு வருமா, இல்லை அட்லீஸ்ட் பெயர்ச்சிகள் மாதிரினா நம்ம கூட உறவு நிலைக்குமா? இப்போ விரயசனி நடக்குது, ஜென்மசனியில் இதெல்லாம் பாசிபிலிட்டியா அப்படிங்கிற ஒற்றை கொஸ்டின் தான் மீனராசிக்காரங்களோட கொஸ்டின். எழுதி வச்சுக்கோங்க, இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக திருப்பம் தரும். ஒரே ஒரு விஷயம் செய்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, வியாழக்கிழமை அல்லனா செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமையானா குரு ஓரை, வியாழக்கிழமைனா செவ்வாய் ஓரையில் முடிஞ்ச வரைக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று பாருங்கள். இது தெய்வீக நம்பிக்கையாக சொல்கிறேன். மீனராசிக்காரனுடைய வாழ்க்கை 100% மாறுது. ரைட், ஒன்று ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். உட்கார்ந்து யோசித்து முடிவு நிதானமாக நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எழுதி பாருங்க, வெற்றி கிடைக்கும். இன்னொரு சூட்சமும் சொல்கிறேன், இது யாருமே இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பொறி தானம், மீனராசிக்காரன் பொரிய தானமாக கொடுத்து பாருங்க,
3 வாரம் கொடுத்து பாருங்க. வாரத்துக்கு ஒரு முறை 3 வாரம் கொடுத்து பாருங்க. எவ்வளவு பெரிய சிக்கலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வுங்கிறது கிடைக்கும். நீங்கள் வாழுங்க, நல்லபடியாக வாருங்க. இதை உங்கள் மீனராசி நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோ கண்டிப்பாக போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.